இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 வரை. மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். அதற்கு இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இது தேவனுடைய வசனம். Praise the Lord. Hallelujah. Good. Thank you. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலங்கள், அவர் ஊழியம் செய்த காலங்களை நம்ம பார்க்கும்போது, அவர் விசாலமாக தன்னுடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்றினார். பட்டணங்கள், கிராமங்கள் மட்டுமல்ல, தெருக்களை போய், வீடுகளிலே நுழைந்து, தேவாலயத்திற்கு போய் தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்து நிறைவேற்றினார் என்று நாம் அறிகிறோம். இந்த குறுகிய காலத்துல, இந்த பூமியில இருந்த அந்த குறுகிய காலத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பல காரியங்களை சொன்னார் அல்லவா? பல காரியங்களை அவர் சொன்னார். அவர் சொன்ன, அவர் செய்த, நம்மிடத்துல செய்யுமாறு அவர் குறித்த கட்டளைகள் 2 இருக்கின்றன. அந்த 2 முக்கியமான காரியங்களாக இருக்கிறது. அந்த 2 காரியங்களை சபை எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறது என்றால் சாக்ரமந்துகள் என்று சொல்லுவார்கள். சாக்ரமந்துகள், சாக்ரமெண்ட்ஸ் இந்த ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. இந்த 2 காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு அவர் பிரிந்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரத்துக்கு முன்பதாகவே அவர் இந்த 2 காரியங்களை அவர் ஜனங்களுக்கு சொல்லி, விசுவாசிகளுக்கு சொல்லி அதை செய்யுமாறு அவர் கட்டளையிட்டார். அந்த 2 காரியங்கள் என்ன என்று நம்ம பார்க்கும்போது, பரிசுத்த நற்கருணை என்ற சாக்ரமெண்ட், the sacrament of the holy communion. இரண்டாவது பார்க்கும்போது ஞான ஸ்நானம் என்ற சாக்ரமெண்ட். சோ இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபித்த அந்த சுருக்க ஜெபத்தை நீங்க அறிந்து பார்த்தீங்கன்னா, அந்த சுருக்க ஜெபம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஞான ஸ்நானத்தை குறித்தும் நம்முடைய மறு உத்தரவு குறித்து அதை விவரித்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். சில வசனங்களை நம்ம பார்ப்போமாக. இயேசு கிறிஸ்து லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனம் 19 அவர் சொல்லுகிறாரு. லூக்கா 22வது அதிகாரம் வசனம் 19. Luke chapter 22 verse 19. I believe God's word will rest on good soil. Hallelujah. நல்ல நிலத்துல நீங்க எல்லாம் தாகத்தோட வந்திருக்கீங்க, நான் ரொம்ப நம்புறேன். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போதனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். இந்த வார்த்தைகள் நம்முடைய பரிசுத்த நற்கருணை ஆராதனையில குருவானவர் இந்த ஆராதனை நடத்தும் போது அதை அவர் எடுத்து சொல்லுகிறது நீங்க ஞாபகம் கொள்ளலாம் இல்ல? அந்த பந்தியில சேரும் போது ஏறெடுக்கக்கூடிய அந்த ஜபங்கள், இந்த ஜபங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையிலிருந்து வந்த ஜபங்கள் தான். இதை பவுல் இன்னும் விவரித்து சொல்லுகிறத நம்ம 1 கொரிந்தியர் 11:23 நம்ம பார்க்கிறோம். பவுல் அதை ரீட்ரேட் பண்றாரு. In 1 Corinthians chapter 11 verse 23 onwards நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போதனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கைக்குரியதாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவது போதெல்லாம்
கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். And Holy Communion is such a great gift. நம்முடைய சபையில இருந்து ஆண்டவருடைய கிருபையினால நம்முடைய சபையினுடைய ஆராதனைகளை முதலாவது ஞாயிற்றுக்கிழமையும் சென்ற வாரத்துல நம்ம பரிசுத்த நற்கருணை ஆராதனையா ஆசரித்தோம். பந்தியில நம்ம சேர்ந்தோம். அடுத்த வாரம் 3வது ஞாயிற்றுக்கிழமை நம்ம கர்த்தரிடத்துல அவருடைய பந்தியில நம்ம சேர கர்த்தர் கிருபை செய்கிறார். சில சபையில பார்க்கும்போது அவங்க ஒவ்வொரு வாரமும் நற்கருணை வழங்குவதற்கு அவங்களுக்கு அந்த வசதி, அந்த வழிபாடு, அந்த அவங்களுக்கு அந்த நேரமும் அவங்களுக்கு இருக்கிறதுனால ஒவ்வொரு வாரம் வழங்கப்படுகிறது. So இந்த சாக்கிரமெண்ட் என்று சொல்லும்போது is God's gift for us, to us. இது சாக்கிரமெண்ட்கள் லேசாக நம்ம பார்க்க முடியாது. அது ஆண்டவர் நமக்கென்று உன்னதமாக, பரிசுத்தமாக, விலையேற பெற்ற ஆசீர்வாதமாக நமக்கு அவர் வழங்குகிறார். இந்த சாக்கிரமெண்டை நடத்துகிறவர்கள் அதை எப்படி நடத்துறாங்கன்னா விசுவாசத்தோடு, ஜெபத்தோடு, நம்பிக்கையோடு, ஆயத்தத்தோடு இந்த சாக்கிரமெண்ட்கள் வழங்கப்படுகிறது. ஆமாவா இல்லையா? இந்த சாக்கிரமெண்ட் இந்த டேபிள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த டேபிளோடைய சளி சொல்லுவாங்க, சைபாரியம் சொல்லுவாங்க, அந்த அப்பத்தை எடுத்துக்கொள்கிற அந்த அந்த கண்டெய்னர், அந்த கப், ஓகே, தென் அந்த திராட்சை ரசத்தை ஏந்தி செல்கிற அந்த அந்த பாத்திரம், இதெல்லாம் ஒழுங்கோடு செய்யப்படுகிறது, ஆயத்தத்தோடு செய்யப்படுகிறது. இன்கேஸ் ஏன்னா சபை மக்கள் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பதாகவே இந்த ஆயத்தங்கள் பல இருக்கின்றன. அவுட்டர் மினிஸ்ட்ரியில செய்யறவங்களும் உங்களுக்கு தெரியும். And I make sure it's clean, it is neat and done prayerfully. I take it very seriously because அந்த டேபிளை நம்ம ஆராதிக்கல, அந்த பந்தியில சேர்கிற அவரே ஆராதிக்கிறோம். Amen. So அந்த பரிசுத்த நற்கருணை சொல்லும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு ஈவு. It draws us to himself. அதான் கர்த்தர் சொல்ல, இதை நீங்க செய்கிற நேரம் எல்லாம் என்னை நினைவு கூறுங்க. அதனாலதான் இந்த பந்தியில நான் நடத்தும்போது நான் sometimes I give reminders, say no need to rush. We wait for each other, spend time with the Lord. So இன்றைக்கு இந்த நாளுடைய செய்தியின் பாகத்தின்படி என் தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். இந்த திரையில நீங்க பார்க்கலாம், ஸ்கிரீன்ல பார்க்கலாம். The significance of baptism, ஞான ஸ்நானத்தின் முக்கியத்துவம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனம் 19-20 கர்த்தராகிய இயேசு சொல்றாருல, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, அண்டர்லைன் பண்ணுங்க, அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அண்டர்லைன் பண்ணுங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஞானஸ்நானம் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். முதலாவது காரியம் நோட் டவுன் பண்ணீங்க. if you want to note down, first point is baptism is a commandment and a covenant. ஞானஸ்நானம் என்பது அது ஒரு கட்டளையும் அது ஒரு உடன்படிக்கையுமாய் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறுவதற்கு முன்பதாகவே சொன்ன வார்த்தைகள். தன்னுடைய நேச சீஷர்களை, அவரை நம்பி பின் செல்கிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். ஞானஸ்நானம் என்பது வெறும் இன்னொரு சம்பவம் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் another event. ஞானஸ்நானம் என்பது ஒரு கீழ்ப்படிதலான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய துணை அனுக்கிரகம் மூலமாக is a beginning of a life of obedience with the help of the Holy Spirit. ஆகவே ஞானஸ்நானமும் சீஷத்துவமும் ஒன்றாய் வருகிறது. It comes together. சபையினுடைய ஆர்கிடெக்சர்னு ஒன்னு இருக்கு. இது ஒரு ஷாலோம் ஹால், இது ஒரு ஹாலா இருக்கனால பெரும்பாலும் அதை நம்ம பார்க்க முடியாது. பட் if you go to the cathedral, St. Andrew's Cathedral உதாரணமாக சிட்டி ஹால்ல இருக்குல்ல, இல்லாட்டி சம் ஓல்டர் ட்ரெடிஷனல் சர்ச்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் ஆஃப் தி சர்ச்னு இருக்கு. அந்த பேப்டிசம் ஃபாண்ட்னு ஒரு ஃபாண்ட் இருக்கும், ரைட்? இப்படி சின்னதா ஒரு ரவுண்ட் வட்டமா. அந்த பேப்டிசம் ஃபாண்ட் எங்க பெரும்பாலும் வைக்கப்படும்னா சபையினுடைய துவக்கத்துல, என்ட்ரன்ஸ், வாசல்ல, சபையினுடைய வாசல் கிட்டதான் வைப்பாங்க.
என்ன அது வந்து ஞாபகப்படுத்தப்படுகிறது என்றால், புதிய ஜீவனுக்கு ஒரு ஆரம்பம், ஒரு புதிய ஜீவன். You are beginning a new life in Christ. கிறிஸ்துவனுடைய சபைக்குள்ளே நுழையக்கூடிய பரிசுத்த ஜாதிகளோடு இணைய, பரிசுத்தவான்களோடு இணைய, அதுதான் அந்த வாசல். சோ ஞானஸ்நானம் ஒரு துவக்கம், இஸ் a beginning. அது வந்து ஒரு ஆரம்பம். விசுவாச குடும்பத்தாரோடு பரிசுத்த தேவனோடு உறவாடுகிற ஒரு ஆரம்பமா இருக்கிறது. அதனாலதான் நீங்க போய் பார்த்து try to go to St. Andrew's Cathedral or some other older churches, நீங்க வந்து அதை நீங்க கவனிக்கலாம். இந்த ஞான ஸ்நானத்துல பழையவைகள் புதைக்கப்படுகின்றன. Buried. The old is buried and the new is received. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென் சொல்லுமா? நம்ம வந்து நமக்கு நம்ம மரித்து கிறிஸ்துவுக்கு நம்ம பிழைக்கிறோம். We dying to ourself. செல்ஃப்னா இந்த மாம்சம், பொல்லாத மாம்சம். இந்த மாம்சத்துக்கு மரித்து கிறிஸ்துவோடு நம்ம எழுப்பப்பட்டு நமது உலகத்தை சந்திக்க கர்த்தர் பலன் கொடுக்கிறார். பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவோடு நம்ம பிழைத்து வாழுகிறோம். ஆமென் சொல்லுமா? Dead to sin, alive in Christ. கிறிஸ்துவை பின் செல்லுகிற அனைவரும், எஸ்பெஷலி கிறிஸ்துவை பின் செல்கிற அனைவரும், எஸ்பெஷலி குறிப்பாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள், இன்று கூடி வந்திருக்கிற செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் அனைவரும் கிறிஸ்துவை பின் செல்கிறவர்கள், குறிப்பாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள். மறந்துவிட வேண்டாம், நீங்களும் நானும் வெறும் கிறிஸ்தவர்கள் அல்ல, ஞான ஸ்நானம் பெற்ற கிறிஸ்தவர்கள் வந்து மறந்துவிடக்கூடாது. நான் ஒரு ஞான ஸ்நானம் பெற்ற ஒரு கிறிஸ்தவன் என்று நம்ம மறந்துவிடக்கூடாது. அதை குறித்து இன்னும் நம்ம விவரித்து சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்களை ஞான ஸ்நானத்துக்குள்ள நடத்தின போதகர் அல்லது பிரீஸ்ட் அல்லது மூப்பர், தலைவர் யாரா இருந்தாலும் அவர்கள் ஞான தண்ணீருக்குள்ளே அவர்கள் உங்களை செலுத்தும் போது உங்களுடைய பெயர்களை திரளான சாட்சிகளுக்கு முன்பதாகவே உங்களுடைய பெயரை முதலாவது அவர்கள் உச்சரிப்பார்கள். பிறகு அந்த ஞானஸ்நான தண்ணீருக்குள்ள உங்களை மூழ்கும் போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. உங்களுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது, கர்த்தருடைய நாமமும் உச்சரிக்கப்படுகிறது. ஆமென். உங்க பேர் தான் முதல் சொல்லப்படும். நானும் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கேன். ஓகே, இன்னும் கொடுக்கணும்னு கர்த்தருக்கு நான் ஜெபிக்கிறேன். இன்னும் கர்த்தருக்குள்ள நிறைய பேர் வரணும் நான் வாஞ்சிக்கிறேன். So the baptize பண்றவங்க ஆயத்தத்தோடு வருவாங்க. As I say, the sacraments is so important. ஆயத்தத்தோடு. So அந்த பேரை சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்கணும்ல. பாஸ்டருக்கு எத்தனை பேரை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் நீங்க நினைச்சு பாருங்க. அதனாலதான் அந்த சர்வீஸ்ல இருந்து sometimes they put a sticker, confirmation baptism sticker, so that the pastor won't forget the name. Can you imagine you say the wrong name? அதான் pronunciation வேற கரெக்டா கொடுக்கணும். தவறா படியிருக்கோம். அப்ப அந்த பேரை உச்சரிக்கிறது எவ்வளவு முக்கியம். அப்ப உங்களுடைய பெயரை சொல்லி யாருடைய நாமத்தினால ஞானஸ்நானம் வழங்கப்படுது? என் நாமத்தினால இல்ல, ஒரு புகழ்பெற்ற போதகர் நாமத்தினால இல்ல, பேராயர் நாமத்தினால இல்ல, அவருடைய நாமத்தினால. ஏமே, அவருடைய நாமத்தினால அந்த ஞானஸ்நானத்தை நம்ம பெற்றுக் கொள்கிறோம். நம்மளாம் ஜஸ்ட் ஸ்டூவர்ட்ஸ் ஆஃப் காட்ஸ் கிஃப்ட். நம்ம கடவுள் இல்ல, ஞானஸ்நானம் கொடுக்கணும் கடவுள் இல்ல, நம்ம கடவுளை உங்களுக்கு நம்ம வெளிப்படுத்துறோம். We point you all of us to God. அப்ப திரியேக தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானஸ்நானத்துல காணப்பட்டார். ஹல்லேலூயா சொல்லுமா? God, the triune God, திரியேக தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானஸ்நானத்திலே அவர் காணப்பட்டார். இன்றும் நம் மத்தியில கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஞானஸ்நானத்திலே நடத்தி சதா காலமும் நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதை தான் நம்ம வாசிக்க கேட்டோம். மத்தேயு 3:16 மறுபடியும் பார்ப்போமா? Matthew 3:16. Just flow with me slowly with the Spirit. God will help us. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. Praise the Lord. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மணவாட்டி. தமிழ்ல கரெக்டா சொன்ன, we are the bride of Christ. கரெக்டா? மணவாட்டி. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மணவாட்டி. சபை கிறிஸ்துவனுடைய மணவாட்டி.
நீங்கள் நானும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், பிணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இயேசுவோடு ஒரு உடன்படிக்கையின் உறவோடு காணப்படுகிறோம். We are covenanted in this relationship with Jesus. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டுகிற அந்த அனுபவத்தை ஞானஸ்நான தண்ணீருக்குள்ளே நம்ம போய் அதை ருசி பார்க்கிறோம். அதனாலதான் அந்த தண்ணீருக்காக ஜெபிக்கிறோம். அந்த தண்ணீர்ல எந்த ஒரு வல்லமை இல்லை. அந்த தண்ணீர் ஒரு அடையாளம், ஒரு சிம்பல், a visible symbol that we can see. Let this water be like your blood, Lord. இந்த தண்ணீர் உம்முடைய ரத்தமாய் எண்ணி ஆண்டவரே, அந்த தண்ணீருக்குள்ளே, அந்த தண்ணீரை ஆசீர்வதித்து தான் ஞானஸ்நான தண்ணீருக்குள்ள ஞானஸ்நானம் மூழ்கப்படுகிறோம், ஜனங்கள் மூழ்கப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ அவருடைய ரத்தத்தினால அந்த தண்ணீர் ஞானஸ்நானம் பெறுகிறோம். அவருடைய வார்த்தையினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆமென் சொல்லுமா? ரத்தத்தினால பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, வார்த்தையினால சுத்திகரிப்பு பெறுகிறோம். ஆமென். ரொம்ப முக்கியம். சோ ஞானஸ்நானம் சொல்லும்போது இது ஒரு முறை ஒரு அனுபவம். Some of us can remember your baptism date, who baptized you, ஒரு அளவு தெரியும் எந்த காலத்துல. ஆனா அதோட முடியல பாருங்க, அவருடைய வார்த்தையில நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம். அதனால்தான் ஓகே, Acts 2:38 பாருங்க, அப்போஸ்தலர் 2:38. Acts 2:38ல பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். கட்டளை எடுக்கிறார். It gives an encouragement just like our Lord. ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இனி பாடின பாட்டுலாம் பாத்தீங்களா? ஆவியானவரே, ரைட்? வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாகி இருக்கிறது என்று சொல்லி என்று இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கர்த்தர் நமக்கு பலத்தையும் விசுவாசத்தையும் கொடுப்பாராக. காரணம், நம்முடைய கீழ்ப்படிதல் மூலமாக குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வழி திறக்கப்படும். ஒருவனுடைய கீழ்ப்படிதல் மூலமாக ஒரு சந்ததியை ஆசீர்வதிக்கப்படும். We pray as you personally make a decision. ஏன்னா அந்த ஞானஸ்நானம் யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. It can be offered, it can be encouraged. கட்டாயப்படுத்தக்கூடாது. ஆனால் கர்த்தர் கட்டளை இடுகிறார். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஓகே, ஆகவே ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை காத்துக்கொண்டு அந்த உடன்படிக்கையை காணும் அளவுக்கும் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சில நேரத்தில் ஒரு குடும்பத்துல ஒருவர் தான் ஒருவேளை கர்த்தருக்குள்ள வந்து ஒருவர் தான் ஞானஸ்நானம் பெற்றிருப்பாங்க. சோர்ந்து போக கூடாது. நீங்க உங்க விசுவாசத்துல உறுதியாய் நிலைத்திருந்தீங்கன்னா ஏற்ற காலத்துல கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். ஞானஸ்நானம் என்பது ஒரு கட்டளை. கர்த்தர் கட்டளை கொடுத்ததுனால தான் நீங்க அந்த தண்ணீருக்குள்ள மூழ்கி வருவதற்காக அதனுடைய பாடங்களை பெற்றுக்கொண்டு நீங்க அந்த கமாண்ட்மென்ட் கேட்டு, Lord you have spoken, I am here Lord சொல்லி நீங்க வரீங்க. அந்த வந்ததுனால கர்த்தர் அந்த உடன்படிக்கையை பிடிச்சுக்கிட்டாரு. உங்களை ஒரு உடுப்பு பிடியோடு பிடிச்சிட்டார். ஏமேன்னு சொல்லுமா? கர்த்தர் பிடிச்சிட்டாரு. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அவர் அழைத்து விட்டார். அந்த உடன்படிக்கையில அவர் உண்மை உள்ளவராக இருப்பார். சாகர வரைக்கும் கர்த்தர் காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகத்தோடு அவரோடு இணைந்து இசைந்து cooperating with the Holy Spirit to walk and live our lives as worthy baptized Christians. இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார் என்று பவுல் சொன்னது போல கலாத்தியர் 2:20 நம்ம பார்க்கிறோம். So firstly, baptism is a commandment and a covenant. அது ஒரு கட்டளையும் அது ஒரு உடன்படிக்கையுமா இருக்கு. இரண்டாவது, baptism is a covering and a charge. It's a covering and a charge. விவரித்து நான் சொல்றேன். நம்முடைய ஆராதனை புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா page 52 நீங்க பாத்தீங்கன்னா, if you have it in your hands you can just see, பக்கம் 52 பாகம் 14 நீங்க பாத்தீங்கன்னா, குருவானவர் சிலுவையின் அடையாளத்தை ஒவ்வொருவரும் மேலும் வரைந்து கூறுவதாவது. குருவானவர் சொல்லுவார், ஞானஸ்நான தண்ணீருக்குள்ள அந்த கேண்டிடேட்ஸ மூழ்கி திரும்பி மேல வரும்போது சில முறத்துக்கு மூட்டாடுவாங்க. மூக்குல இருந்து தண்ணி, கண்ணுல இருந்து தண்ணி, முகத்தெல்லாம் தடவிட்டு இருப்பாங்க. எப்படா வெளியே போனோம்னு ஒரு அப்படியே ஸ்டார்ட் மூவிங், நாட் யூ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் தி பூல் ஹியர். YCCல பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரலிலா, சோ ஐ ஹேவ் டு ஸ்டாப் देम. அங்க கொஞ்சம் இருப்பா.
எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் அந்த குருவானவர் செய்யணும். அவர் என்ன செய்வாரு, நான் சிலுவையின் அடையாளத்தை உன்மேல் வரைகிறேன். ஓ, ஐ திங்க் திஸ் சோ சீரியஸ்லி. சிலுவையின் அடையாளத்தை வரைகிறது வந்து ஒரு மந்திரம் அல்ல, அது ஒரு ஆழமான ஒரு அறிக்கை, ஒரு விசுவாசம், அது ஒரு கவரிங், அது ஒரு 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 பாதுகாப்பு, சேனைகளின் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள வருவது. அது சிலுவையின் அடையாளத்தை வரைவது இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமானது என்று கருதி அதை நான் செய்வேன், ஜெபத்தோடு செய்வேன். சிலுவையின் அடையாளத்தை வரையும் போது, அப்பா நம்ம செய்ய வேண்டியது நம்ம செஞ்ச ஆண்டவரே, நீங்க செய்வது நீங்க செய்யுங்க அப்பா, சிலுவையின் அடையாளத்தை உன்மேல் வரைகிறேன்னு சொல்லி பிறகு அவர் கூறுவது, நீ இது முதல் சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தை அறிக்கையிட வைக்கப்படாமல். கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா? if you are following, I sign you with the cross, the sign of the cross சொல்லிட்டு பிறகு எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்பாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம இப்ப இந்த ஜெபத்தை சொல்லலாமா? அவர் கொடியின் கீழ் பாவத்திற்கும் உலகத்திற்கும் பிசாசுக்கும் விரோதமாக தைரியமாய் போர் செய்து உன் வாழ்நாள் முடியும் வரை கிறிஸ்துவின் உண்மையுள்ள சேவகனும் ஊழியக்காரனுமாய் நிலைத்திருப்பாயாக. You see, firstly, it is a covering of the blood of Jesus Christ. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவப்படுகிற ஒரு 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 அனுபவம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய விசுவாசத்தினுடைய மறு உத்தரவு கொண்டு, உங்களுடைய பெற்றோர்களுடைய விசுவாசத்தினுடைய மறு உத்தரவு கொண்டு, உங்களுடைய காட் பேரண்ட்ஸ், ஓகே, உங்களுடைய ஞான பெற்றோர்களுடைய மறு உத்தரவை கொண்டு கர்த்தர் வந்து ஒரு சீல் பண்றார், ஒரு கவரிங் கொடுக்கிறார். கடைசி வரைக்கும் மாசற்றதாக பிழையற்று உளையான சேற்றில இருந்தாலும் தூக்கி எடுக்க கர்த்தர் ஒரு கவரிங்க கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு சபைக்கு கூடி வருகிறோம் என்றால், பிழைத்திருக்கிறோம் என்றால், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் கர்த்தருடைய பாதுகாப்பு தான். உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை நடத்துறதுனால, உங்களுடைய ஞான பெற்றோர்கள் பிரயாசப்படுத்துறதுனால, உங்களுடைய ஞானஸ்நான தண்ணீருக்குள்ள உங்களை நடத்தின போதகர்களை மறந்து விட வேண்டாம், மூப்பவர்களை மறந்து விட வேண்டாம். It is a covering, it's a very precious thing. So covering ஒன்னு. இரண்டாவது சர்ச், I am trying to use the word C, the alphabet C to first remember. So covering ஒன்னு. ஆனா பாதுகாப்பு மட்டும் இல்ல, there is a charge that is given at your baptism day. அங்க வந்து நீங்க வந்து charge, you are actually sent out. You are sent out. இத நான் வந்து எப்படி நான் பார்க்கிறேன்னா, ஞானஸ்நானம் பெற்றவர்கள் வந்து often times are the best evangelists. அந்த சீசன் வந்து ரொம்ப ஹையா இருப்பாங்க, ரொம்ப ஹையா இருப்பாங்க. பாஸ்டர் விட ஹையா இருப்பாங்க, இவெஞ்சலிஸ்ட் விட ஹையா இருப்பாங்க, பிஷப் விட ஹையா இருப்பாங்க. அவங்க பெற்ற நன்மை வந்து பிறர் பெற்றுக்கொள்ள வேண்டியது they will be at top ஃபார்ம்ல இருப்பாங்க. லைக் ஃபுட்பால் மாதிரி டாப் ஃபார்ம்ல இருப்பாங்க கிறிஸ்டியானிட்டியில. ஏன்னா அப்ப வந்து ஆண்டவர் அவ்வளோ செஞ்சுட்டாரு, அவ்வளோ இது பண்ணிட்டாரு, இது ஆண்டவர் இவ்வளோ நன்மை செஞ்சிருக்கான்னு சொல்லி எல்லாரும் ஞானஸ்தானிக்குள்ள வரணுக்குள்ள ரொம்ப வாந்தியா இருப்பாங்க. நியூலி பேப்டைஸ், நியூலி கன்வெர்டட் ஆல்வேஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னா புதுமை, அது ஒரு ஆசீர்வாதம். Recently I saw a video. Now I'm sure you all will watch videos, right? நல்ல வீடியோஸ் பாருங்க, கிறிஸ்தவ வீடியோஸ் எல்லாம் பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். So one of the football stars இருக்கிறாங்க. I think you all know who I support, but this star is not the team I support, but then nevertheless அவர் பேர் வந்து டோக்கு. டோக்கு வந்து is a very good footballer playing for Manchester City ன்னு ஒரு கிளப் இருக்கு. He is really very fast. படுபடுபடுபடு ஸ்பீடி கொன்சாலஸ் அப்படியே மூவ் பண்ணிட்டு அப்படியே டிஃபெண்டர்ஸ் find it hard to defend him. Recently அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் அவருடைய பேப்டிசம் குறித்து. அவர் சொன்னார், என் உலகத்துல எனக்கு வந்து பேர் புகழ், because I'm a star, I'm a footballer, I'm a millionaire, you know, stuff like that, I got everything, but nothing comes close to my decision to follow Jesus and into the baptism waters. He outwardly professed his faith, you know, a star, football star, பெரிய ஒரு star அவரு. It was very touching. So அந்த வீடியோ நிறைய இருக்கு சொல்றதுக்கு. பட் அவர் எப்படின்னா அவருடைய ஃபுட்பாலிங் அதெல்லாம் ஒண்ணு, ஆனா கர்த்தருக்காக நான் எழும்பி பிரகாசிக்கணும். அந்த ஞானஸ்நான தண்ணியில கர்த்தர் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு. இனி நான் கர்த்தருக்காக எழும்பி நான் பிரகாசிக்க வேண்டும். அப்படிதான் நாமும் இருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்நானத்துக்கு பிறகு அவர் எங்க போனாரு தெரியுமா உங்களுக்கு?
ஞானஸ்நானம் பெற்ற உடனே ஆவியானவர் நடத்தப்பட்டு அவர் வனாந்திரத்துல 40 நாட்கள் இரவும் பகலும் சோதிக்கப்பட்ட நிலைமையில இருந்தார். Immediately after baptism, Jesus had to face the devil's temptations. அதனாலதான் நமக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஒரு முறை ஞானஸ்நானம் கிளாஸ் நான் நடத்தினேன். இந்த சபையில தான் நான் சொல்றேன். ஏன் நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா, not that others cannot do. And I can share என்ன சொல்றது, the reality of following Jesus. அப்ப ஒரு ஸ்மால் ஒரு 5-6 பேர் ஞானஸ்நானம் எடுக்க கிளாஸ்க்கு வந்தாங்க. அதுல வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு மதர் and a small child, கை குழந்தை, ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க. பாஸ்டர், நான் ரெடி, we are ready, my daughter is ready, I am ready, please baptize me. இந்த மாதிரி ரொம்ப உற்சாகமா வரவங்க கொஞ்சம் praise God, very nice, very good. ஆனா அவங்க வந்து மாம்சத்துல மூவ் பண்றாங்க, ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டட். So very good, praise God. லெசன் தான் கொஞ்சம் சுருக்கமா போட்டு லெசன்லாம் கொடுத்து ஞானஸ்நானம்லாம் கொடுத்துட்டு, would you believe me, ஞானஸ்நான தண்ணீர்ல தாயும் குழந்தையும் ஞானஸ்நானத்துக்குள்ள நடத்தின அடுத்த வாரத்துல இன்றைய வரைக்கும் சபையில காணும். இது வந்து நான் வந்து கேளிக்கைத்தனமா நான் சொல்லல. It's not a joy, it's not a happy, it's not something that I'm rejoicing in. What I'm trying to say is, நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் எடுத்தானா பிசாசானவனும் தீர்மானம் எடுப்பான். The moment you decide to follow Christ, you are a target of the enemy. இன்றைக்கு வரைக்கும் சபைக்குள்ளேயும் இல்ல விசுவாசத்தில் இருக்காங்க கூட உண்மையா தெரியல. அதனால்தான் நடத்தப்படவே, அதனால்தான் போதனை, போதிப்பு, வழி நடத்துறது ரொம்ப முக்கியம். சும்மா அப்புறம் ஒரு உற்சாகத்துல நான் இருப்பேன், நான் நிற்பேன், நான் முன்னுக்கு இருப்பேன், அதெல்லாம் சொல்றது நல்லது தான். நான் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்றது கர்த்தரோடு ஆவியானவரோடு இணைந்து இசைந்து பிணைந்து இருக்க வேண்டும். You know what, even Jesus was tempted by the devil. ஞானஸ்நானத்துக்கு பிறகு இயேசுவும் சோதிக்கப்படுகிறார். அவருக்கே சோதனை வருது. The enemy wanted to derail his mission. பிதாவானவர் கொடுத்த ஊழியத்தை, வாழ்க்கையை அழித்து போடுவதற்காக பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான். அப்ப இயேசுவுக்கு இப்படி போன்ற சோதனைகள், இப்படி போன்ற தாக்குதல் வருகிறது என்றால், நீங்களும் நானும் எவ்வளவு விழிப்போடு இருக்க வேண்டும் நீங்க நினைச்சு பாருங்க. அவருக்கே வருகிறது தான். அப்ப ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை, பிதாவானுடைய கொடுத்த ஊழியத்தை அவர் கடைசி வரைந்து அவர் காத்துக்கொண்டு நிறைவேற்றினார். When Jesus received the baptism, later we see that he didn't need to. அவர் baptism எடுத்த உடனே அவர் ஊழியத்தில் பிரவேசிக்கிறார். Hallelujah. கடைசி மூச்சு வரைக்கும் you can read in the Gospels that he never failed the Heavenly Father. Friends, நிலைத்திருக்கணும். நிலைத்திருப்பேன்னு சொல்லுங்க, நிலைத்திருப்பேன்னு சொல்லுங்க, நிலைத்திருப்பேன்னு சொல்லுங்க. ஆவியானவர் நமக்கு துணையாக இருப்பார். He will help us. Will there be difficult times? Hey, absolutely. Will you be tested? Will you be tempted? Absolutely. Absolutely. It will not be a bed of roses, but நிலைத்திருப்பேன்னு சொல்லும்போது கர்த்தர் உதவியா வருவார். 4 பேர் போயிட்டாங்க, ஆண்டவரே நீங்க என்னையே நம்பலாம். Lord, you can trust in me. Can God trust in you? Can God trust in me, in the mission that he has given me? எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பத்தையும், என் வேலையும், என் ஊழியத்தையும், என் உத்தியோகத்தையும் கர்த்தர் நம்பி என் கையில கொடுக்க முடியுமா? We must be able to say, Lord, உம்முடைய பலத்தினால நீங்க என்ன நம்பலாம் ஆண்டவரே. அதுதான் ஞானஸ்நானத்தினுடைய அழகு. அதுதான் ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசிகளுக்கு அழகு. இன்று கூடி வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுறேன். கர்த்தருடைய பாதுகாப்பை பெற்றது மட்டும் இல்ல, கர்த்தருக்காக நான் ஏதாவது செய்யணுமே, அவர் சொன்ன குரலை, வார்த்தைகளை நான் கேட்டு கீழ்ப்படிய வேண்டும், அந்த மனப்பக்குவத்தில் வந்ததுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஞானஸ்நானம் என்பது ஒரு கட்டளை, ஒரு உடன்படிக்கை. ஞானஸ்நானமானது ஒரு பாதுகாப்பு, ஒரு வழி அனுப்புவதாக இருக்கிறது. கவரிங் அண்ட் சர்ச். மூன்றாவது, பேப்டிசம் இஸ் கம்யூனியன். கம்யூனியன் அண்ட் கம்யூனிட்டி. ஞானஸ்நானம் என்பது ஒரு உறவு, ஒரு சமுதாயம். உறவு, சமுதாயம், சிலுவை, உறவு. நானும் என் தேவனும் நானும் பத்தாது. உறவு, கம்யூனிட்டி. நானும் என் தேவனும் நானும், நீயும் நானும், நாமும் நீங்களும். ஹல்லேலூயா சொல்லுவோம்.
மத்தேயு 3:13 நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது யோவானால் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். It's a very moving sight. Jesus came from Galilee to the Jordan. He's walking towards Jordan the river. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். Lord, I am the sinner. I am the one who needs baptism. I need you. ஆனா நீங்க என்கிட்ட வரீங்களா? அது எப்படி சாத்தியம்? How, Lord? How can it be? You shouldn't come towards me. I'm sinful. நான் தான் உங்க இடத்துல வர வேண்டும்ல அப்படின்னு யோவான் தடுமாறுறார். ஓ I can't do this. ஆனா இயேசு என்ன செய்யறாரு? 15ஆம் வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, I like how Jesus communicates. I'm learning. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக காமா சொல்றாரு பாருங்க, இப்பொழுது இடம் கொடு. Praise the Lord. இடம் கொடுப்பா, இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேறுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்போது அவருக்கு இடம் கொடுத்தான். இப்பொழுது இடம் கொடுதுன்னு சொல்றாரு. Now you do as I say, please. You may not understand fully, John. I cannot give you all the answers. But let it be so now. In our faith journey, we all want answers. But the Lord says, இப்போது இடம் கொடுப்பா. Who doesn't want answers? எல்லாத்துக்கும் எல்லா கேள்விக்கும் பதில் வேணும், எல்லாரும் எதிர்பார்த்துக்கிறோம். But do you think God answers every question? He can. எல்லா கேள்விக்கு பதில் அவருக்கு உண்டு. ஆனா அவர் எப்படி சொல்வார், என்ன சொல்வார், எந்த காலத்துல எந்த நேரத்தில் சொல்வார்னு அவருக்கு தெரியும். Let it be so now. Sometimes we want to have the full picture. Give me the full picture, then I will follow you, then I will obey. ஆண்டவர் யோவான் சொல்றாரு, இப்பொழுதைக்கு உனக்கு தேவையானது இதுதான். What you need to listen, what I need to tell you is just this part. நான் சொல்றது இந்த ஒரு மூச்சின் வார்த்தை போதும்பா. இது மட்டும் நீ கேட்டுட்டனா நலமா இருக்கும். இது மட்டும் கேளு. உனக்கு மத்தது எல்லாம் கேட்கணும்னு நீ ஆசைப்படுற. Most of the times we ask God and then we want him to answer according to what we want to hear. நமக்கு என்ன கேட்கணுமோ அதுதான் அவர் சொல்லணும் நம்ம எதிர்பார்க்க. அதுதான் உண்மை, அதுதான் ஹியூமன். ஆனா ஆண்டவர் அழகாக டீல் பண்றாரு. சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடுப்பா. இடம் கொடுத்துருப்பா. Open your heart. Do as I say. யோவான் என்ன செய்யறாரு? அப்பொழுது அவருக்கு கடைசி அந்த phrase பாத்தீங்களா? அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். John the Baptist had the privilege, the honor, the humble ministry to baptize the Son of God. தேவாதி தேவனுக்கே ஞானஸ்நானம் கொடுக்கிறார். வா. ஒரு பக்கம் இயேசுனுடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, இன்னொரு பக்கம் மனுஷனுடைய குறைவுகள். ஆனா ஆண்டவர் பாருங்க, அவர் சேற்றிலும் இல்ல, பாவமே இல்ல அவருடைய வாழ்க்கையில. அவருக்கு ஞானஸ்நானம் ஒன்றுமே அவசியமே இல்லை. ஞானஸ்நானம் கழுவப்படுறது அவருக்கு அவசியம் இல்லை. அவருக்குள் பாவம் இல்லை. He who had no sin, பாவம் இல்லாதவர், மாசற்றவர். அவருக்கு மனம் திரும்புதலே அவசியமே இல்லை. ஜனங்கள் தான் மனம் திரும்பி அவரிடத்துல வர வேண்டும். என்றும் பரிசுத்தராகவே இருக்கிறார். பிழையற்ற மெய்ப்பனாக, பிழையற்ற இரட்சகராக, மீட்பராக அவர் இருக்கிறார். ஆனால் இயேசு யோவான் இடத்துல போகிறார். How humbling a God. எவ்வளவு பெரிய ஒரு தாழ்மையான ஒரு தேவன். Amen. Amen சொல்லுங்க. எவ்வளவு ஒரு தாழ்மையான ஒரு தேவன். ஒரு தாழ்மையான ஒரு தேவன் பாருங்க. He doesn't need to go to that man, but he goes. Why? இயேசு பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் உறவு கொண்டது நிமித்தமாக, பிதாவானவருடைய நீதியின் கிரியைகளை செய்து முடிக்குவதற்காகவே இயேசு வந்தார். In other words, பிதாவானுடைய சித்தத்தை
செய்து நிறைவேற்ற தம்மை தாமே முற்றிலுமாக தாழ்த்தினார். மரண பரியந்தம் தாழ்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. தம்மை தாமே தரமட்டமாக தாழ்த்தினார். When you face life circumstance, I call this difficult. The other day I forgot that phrase. Difficult obedience. கஷ்டமா இருக்கும் கீழ்படுகிறதுக்கு. அப்பா சொல்றது கீழ்றது கஷ்டமா இருக்கும். அம்மா சொல்றது கீழ்றது கஷ்டமா இருக்கும். பாஸ்டர் சொல்றது கீழ்றது கஷ்டமா இருக்கும். முதலாளி சொல்றது கீழ்றது கஷ்டமா இருக்கும். ஆனா டிஃபிகல்ட் ஒபீடியன்ஸ் தரமட்டமாக விழுந்துட்டீங்கன்னா கர்த்தர் தூக்கி எடுப்பார். ஆண்டவராக இயேசு அவருக்கு அவசியமே இல்லை. ஆனா தம்மை தாமே அவர் தாழ்த்துக்க தரமட்டமாக பிதாவானவர் சொல்லுகிறதை நிறைவேற்றினார். அவர் செய்த அந்த நற்கிரியின் மூலமாக இன்றைக்கு நீங்களும் நானும் ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு ஒரு முன்மாதிரியா அவர் இருந்தார். அல்லேலூயா. அவர் கட்டளை கொடுத்தது மட்டுமல்ல, அவரே ஞான ஸ்நானத்தை பெற்றார். நம்ம வாசிக்க, கேட்க, கண்டு கொள்ள அவர்தான் நம்மளுக்கு வந்து முன்மாதிரி. இயேசு கிறிஸ்து சொன்னபடி செய்தபடி நானும் செய்வேன். ஏமேன் சொல்லுமா? பரலோக பிதா, பரலோக பிதா கர்த்தருடைய கீழ்ப்படிதல் மூலமாக அவர் தம்மை தாமே தாழ்த்தி ஒரு மனுஷன் மூலமாக அவர் ஞான ஸ்நானத்தை பெற தண்ணீருக்குள்ள அவர் மூழ்கி அவர் மறுபடியும் தண்ணீர் இருந்து வெளியே வரும்போது பரலோக பிதாவானவர் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலை பரலோக பிதா அவர் அங்கீகரிக்கிறார். எத்தனை பேர் தேவனுடைய அங்கீகாரம் வேணும்? அங்கீகாரம் வேணும்னா கீழ்ப்படிதல் வேணும். அங்கீகாரம் வேணும்னா விலை கிரயத்தை கட்டணும். There is sacrifice involved. கர்த்தருடைய அங்கீகாரம் வேணும்னா கர்த்தர் கீழ்ப்படிந்தார். தேவனுடைய அங்கீகாரத்தில் வேணும் என்று கர்த்தர் இயேசு கீழ்ப்படிகிறார். ஞான ஸ்நானம், கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒரு ஞான ஸ்நானம் ஒரு பரிசுத்தமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு அனுபவம். நீங்களும் நானும் அநேகர் என்பதை ஒரு ஞான ஸ்நானம் பெற்றவர்களாக இருக்கிறோம். Don't forget that you had that experience. Don't forget that experience is very precious, very powerful in your life. மத்தேயு 3:16 நம்ம பார்க்கிறோம்ல, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே கீழ்ப்படிந்த உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. Praise the Lord. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். தேவ ஆவியானவருடைய கிரியை உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில வேணுமா? கீழ்ப்படிந்து பாருங்க. வானம் திறக்கப்பட வேண்டுமா? கீழ்ப்படிந்து பாருங்க. கீழ்ப்படிதல் மேல் படிக்கு ஒரு ஆரம்பம். கீழ்ப்படிதல் மேல் படிக்கு ஒரு ஆரம்பம். தம்மை தாமே தாழ்த்துகிறவர்களே கர்த்தர் உயர்த்துவார். வானம் திறக்கப்பட்ட ஒரு அனுபவம். தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, praise the Lord, அவர் என்ன சொல்றார்? பிதாவானவர், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. And a voice from heaven said, this is my son whom I love, with him I am well pleased. When you make a godly, righteous decision for God, he will look at you and say, my son, I am so pleased with you. Never please men. மனுஷரை பிரியப்படுத்த வாழவே கூடாது. வாழ்வதற்கு உங்களுக்கு எப்போதும் வாசல் இடங்கள் எப்போதும் திறந்து கொடுக்கவே படும். ஆனா கர்த்தருக்கு பிரியமாய் வாழும் போது கர்த்தர் மனுஷனுடைய தயவை கொடுப்பார். ஏமேன் சொல்லியிருக்கோம், சொல்லல? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய விசேஷமான பிரசனம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தை இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஞான ஸ்நானத்துல நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஞான ஸ்நானம் பெற்ற விசுவாசிகளாக நம்முடைய வாக்குறுதிகளை கர்த்தருக்கு முன்பதாகவே, ஜனங்களுக்கு முன்பதாகவே நம்ம சொன்ன ஞாபகம் இருக்கா? அதுக்கு சொல்றதுக்கு ஞாபகம் இல்லை. இந்த சர்வீஸ் புக்ல பாத்தீங்கன்னா தெரியும். உன் பாவத்திலிருந்து நீ மனம் திரும்புகிறாயா? என் பாவத்திலிருந்து நான் மனம் திரும்புகிறேன். நீ இயேசுவை பின் செல்கிறாயா? நான் இயேசுவை பின் செல்கிறேன். இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்கள், ஆசைகள், விருப்பங்களை விட்டு விடுகிறாயா சொல்லிட்டு நம்ம வாக்குறுதிகளை கொடுக்கிறோம். அந்த வாக்குறுதியை கடைசி வரைக்கும் அந்த ஆண்டவருடைய உறவோடு இருந்து இசைந்து இருக்க கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. எப்படி இந்த உறவுக்குள்ள இந்த கம்யூனியன் நம்ம பார்த்தோம்னா, இந்த ஐக்கியம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், அங்கு கர்த்தர் இருக்கிறார், அங்க யோவான் இருக்கிறார், ஜனங்கள் எல்லாம் இருக்காங்க. எப்படி இந்த உறவுல நம்ம மேன்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தரே நமக்கு வழி திறந்து கொடுக்கிறார். இந்த சர்வீஸ் புக்ல பேஜ் 53 நீங்க பாத்தீங்கன்னா,
Section 16 is a beautiful part. Section 15 பாத்தீங்கன்னா பேஜ் 53 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஞானஸ்நான தண்ணீர்ல இருந்து வெளியே வந்த உடனே இந்த ஒளியை பெற்றுக்கொள்ளுங்க, எல்லாருக்கும் ஒரு கேண்டல் கொடுக்கப்படும். நீங்கள் இருளை கடந்து ஒளியை அடைந்தீர்கள் என்பதை இது காட்டுகிறது. அந்த கேண்டல் அவங்களுக்கு வந்து ஒரு ஞாபகார்த்தம், ஒரு சிம்பல், ஒரு சின்னம். பிதாவாக தேவனுடைய மகிமைக்கென்று உலகத்தில் ஒளியாக பிரகாசியுங்கள். அப்ப கட்டளை வழங்கப்படுகிறது. வழங்கப்பட்ட உடனே என்ன நடக்குது பாருங்க. இந்த லாஸ்ட் பார்ட் வெல்கம்னு போட்டிருக்கு. அந்த ஹெடிங்ல பாத்தீங்கன்னா வரவேற்பு. ஓகே, வரவேற்பை நம்ம பார்க்கும்போது பாருங்க, தேவன் இந்த ஞானஸ்நானத்தின் மூலம் உன்னை தம்முடைய திருச்சபையில் சேர்த்து கொண்டார் சொல்லுங்க. God has received you by baptism into his church. God has received you. God has received. அதற்கு எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் எல்லாரும் சொல்லுவோமா? எனவே கிறிஸ்துவின் சரீரத்தில் எங்களுடன் பங்கு கொண்டவராகவும் ஒரே பரலோக தந்தைக்கு பிள்ளைகளாகவும் எங்களுடன் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளவர்களாகவும் உங்களை தேவனுடைய குடும்பத்திற்குள் நாங்கள் வரவேற்கிறோம். Praise the Lord. We welcome you into the Lord's family. We are members together of the body of Christ. We are children of the same Heavenly Father. We are inheritors together of the kingdom of God. We welcome you. பிரியமானவர்களே, baptized into a community of fellow travelers. நீங்களும் நானும் ஒரே பிரயாணத்தில் இருக்கிறோம். ஒரே தேவனை விசுவாசித்து ஒரே சரீரத்திற்குள் ஞானஸ்நானம் பெற்று சமாதானத்தை பகிர்ந்து கொண்டு. What does this show? The baptism is a private thing and a public declaration and it involves the community. சமுதாயம், communion and community. இந்த பிரயாணத்துல நான் சிங்கிள் மதரா இருந்தாலும், நான் தனியா குடும்பத்திலிருந்து வந்தாலும், நான் வேறு ஒரு தேசத்திலிருந்து நான் வந்தாலும், எனக்கு படிப்பறிவு இல்லாமல் இருந்தாலும், நான் பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும், இந்த சமுதாயத்துக்குள்ள, இந்த புதிய ஆவிக்குறை குடும்பத்துக்குள்ள நான் பிறந்து வருகிறேன். Amen. I come into this body of Christ அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பயணத்துல நான் தனித்து இல்ல, என்னோடு சக விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்ற உணர்வு நமக்கு வரும். அதுதான் கம்யூனிட்டி. That is why church community. Now the church community cannot replace the biological family community. அது very important. அது நல்லா பேலன்ஸ். அதுதான் சபை கூடி வருகிறத விட்டு விடாதீங்கன்னு வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், let us go to the house of the Lord. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா அது ஒரு கம்யூனிட்டி. இந்த உலகத்துல ஒரு கம்யூனிட்டி இருக்கு, ஆனா இந்த கம்யூனிட்டி வெரி டிஃபரெண்ட். இந்த வீட்டுல தான், இந்த சமுதாயத்துல தான் நம்முடைய ஆத்துமா பிழைக்கிறது. ஆத்துமாவுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுக்கிறார், சேமத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார், தரிசனத்தை கொடுக்கிறார். வார்த்தையினால நாம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறோம், ரத்தத்தினால கழுவப்படுகிறோம். ஆகவே இந்த சபைக்குள்ள, இந்த ஆவிக்குறை குடும்பத்துக்குள்ள, இந்த புதிய சமுதாயத்துக்குள்ள நீங்களும் நானும் ஏற்கனவே வரவேற்பு பெற்றுவிட்டோம். In other words, you do not need multiple invitations. நல்லா கேட்டீங்க. You and I do not need multiple invitations anymore. சில நேரத்தில் நம்மளுக்கு ஒரு உணர்வு வருதுல, யாரும் என்னை விசாரிக்கல, யாரும் என்னை கேட்கல, யாரும் என்னை பத்தி நினைக்கல, அதை கேன்சல் அவுட் பண்ணிருங்க. 2026 இப்படி பண்ணுங்க, எனக்காக நல்லா செய்யல, come on let's do it together. அதெல்லாம் முன்ன வாழ்க்கை அப்படிதான் பேச்சு வரும். ஓ யாரும் எனக்கு விருப்பப்படல பொறுக்கு. ஆமா, உனக்குன்னு ஒரு ரெட் கார்பெட் கொடுத்து, உனக்குன்னு ஒரு மோதிரத்தை கொடுத்து வர வைக்கணுமா? ஹலோ, சுயநலமா நினைக்கவே கூடாது. நான் உங்களை திட்டல, நான் இத்தனை வருஷம் சபையில ஊழியத்தில் இருக்குனால நான் சொல்றேன். பலர்ல சில சமயத்துல அந்த மோட்டுக்கு போயிடுவாங்க. Don't go into that mode. You already have been welcome once. நீனா கடவுள், நீங்க வந்தாதானா எல்லாமே பூரணம் இல்ல.
நம்மளுக்கு தான் குறை இருக்கு, நம்மளுக்கு தான் ஆண்டவர் தேவை, நம்மளுக்கு தான் திருச்சபை தேவை, நம்மளுடைய வார்த்தை நமக்கு தேவை. ஸோ யூ ஆல்ரெடி பீன் வெல்கம். அதனால பாஸ்டர் உங்களை விசாரிக்க மாட்டார், லீடர்ஸ் விசாரிக்க மாட்டாங்க, அதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஐ எம் வெரி கிளியர் இன் மை மினிஸ்ட்ரி. ஓகே, வருத்தப்படுறாங்க, துயரப்படுறாங்க, விசிட் பண்றாங்க, அதெல்லாம் முக்கியம். அதெல்லாம் அதை நம்பிடாதீங்க. மனுஷர்கள் தான், அதை நம்பிடாதீங்க. அதை நம்பிட்டீங்கன்னா ஃபோக்கஸ் போயிடும், உங்களுடைய பார்வையே வேற மாதிரி மாறிடும். ஓகேயா? ஆமென் சொல்லுமா? ஓகே, God has welcomed us into his church and we welcome each other. ஆட்டோமேட்டிக்காக whether your infant baptism, நீங்க வந்து சின்ன யூத்தா இருந்து பேப்டிசம் எடுத்தீங்களா, நீங்க வந்து தண்ணீர் தெளித்தல் ஞானஸ்நானம் பெற்றீங்களா, மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றீங்களா, you already set apart for God. ஆண்டவர் உங்களை பிரித்து எடுத்து விட்டார். நீங்க துறன் கொடுக்கணும். நீங்க தான், you must make your presence felt. You can't depend on your mother, your father, your pastor, your leaders, your overseas friends. எல்லாரும் உங்களை அப்படியே தூண்டிட்டே இருக்க முடியாது. You make a stand for your God. Make a decision for yourself. God has done great things in my life. அதுதான் community, coming into the presence of the Lord. இன்றைக்கு 3 காரியங்களை நம்ம பார்த்தோம்னா, ஞானஸ்நானம் ஒரு கட்டளை, ஒரு உடன்படிக்கை, ஒரு பாதுகாப்பு, ஒரு அனுப்புதல், ஒரு உறவு, ஒரு சமுதாயமா இருக்கிறது. நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துக, என்னுடைய ஞானஸ்நானம் வந்து நானே தீர்மானம் எடுக்கல. அப்படி எடுக்கிறது வந்து நல்லது, அப்படி செய்யுங்க, தீர்மானம் நீங்க எடுக்கணும். ஆனா நம்முடைய விசுவாச நம்பிக்கை வந்து ஆங்கிலிக்கன் ட்ரெடிஷன், மெத்தடிஸ்ட் அண்ட் டினாமினேஷனல் சர்ச்சஸ் வந்து the parents can decide for the child. பெற்றெடுத்த குழந்தையை வந்து ஒண்ணு வந்து சபைக்கு கொண்டு வருவாங்க, என்ன சொல்றது, டெடிகேஷன் கொண்டு வருவாங்க, பிறகு வந்து ஞானஸ்நானத்துக்குள்ள நடத்த ஒப்பு கொடுப்பாங்க. அப்ப என்னுடைய ஞானஸ்நானம் இந்த வளர்த்தி அந்த படம் ஒன்றும் இருக்கு, திஸ் ஷார்ட். எனக்கு அந்த தேதியெல்லாம் நான் போய் பார்க்கணும், லேட் ஆயிடுச்சு, போய் கவனிக்க முடியல, பிரீஃப் கேஸ்ல வச்சிருக்கேன் ஒன்றும், பேப்டிசம் கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட். Okay, but it is maybe about, I think 6 years old or 7 years old. 7 years old. Okay, எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர் வந்து ரெவரண்ட் கோலின் கால்வர், கிறிஸ்டின் கால்வர், அவங்களுடைய மாமனார். ஓகே, அவருடைய மனைவி நம்முடைய சபைக்கு நல்ல லாங் ஸ்டாண்டிங் மெம்பர், ஃப்ளாரன்ஸ் கால்வர், லாங் ஸ்டாண்டிங் மெம்பர், பாஸ்டர் மனைவி. பின்னாடி அங்க உட்காந்துருப்பான், கடைசி இருக்கான். அவர் தான் ஞானஸ்நானம் கொடுத்தாரு. எனக்கு எப்படி தெரியும் எனக்கு ஞானஸ்நானம் நான் பெற்றேன்னு? படத்தை பார்த்து தான் தெரியும். 10 வருஷத்துக்கு பிக்சர் மாம் சேஸ், ஓகே இதுதான் நீ, நானா? ஞானஸ்நானம் என்ன ஒன்றும் தெரியாது. அப்பா அம்மா எடுத்த தீர்மானம், உடன்படிக்கை, அப்பா அம்மா எடுத்த தீர்மானத்துல அதோடு ஞான பெற்றோர்களும் தேர்ந்தெடுத்தாங்க. அப்படின்னா காட் பேரண்ட்ஸ். ஐ ரியலி தேங்க் காட். காட்ஸ் டூயிங்ல பின்னாடி இருந்து நான் பார்க்கும்போது ஆண்டவர் இதுதான் செஞ்சிருக்காரு. அதனால நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய ஞான பெற்றோர்கள், நம்முடைய ஆவிக்குறை ரீதியில நம்ம வந்து குழந்தையா இருக்கும்போது ஒன்னும் தெரியாத நேரத்துல நம்மளை குறித்து நினைத்து நம்மளை விசுவாசத்தை நடத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் என்ன சொல்றது, டோன்ட் டிசப்பாயிண்ட். அவங்கள மட்டும் நீங்க தள்ளி விட்டுறாதீங்க. அவங்க இல்லைன்னா இன்னைக்கு என்னுடைய பெற்றோர்கள் அவங்க எடுத்த புத்திசாலியான ஞானமான ஆவிக்குறை தீர்மானத்தினால இன்னைக்கு நான் நிக்கிறேன். Praise God. அப்ப அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறேன். அது என்னுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது இன்றைக்கு எனக்கு தெரிகிறது. அப்ப இந்த ஞானஸ்நானத்துல என்னை எப்படி இது வரைக்கும் நான் இருக்கிறேன், 3 காரியங்கள் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். Just 3 things and I have shared this with us. எப்படி இது வரைக்கும் அந்த விசுவாசத்திலே இருந்து உயர்வு தாழ்வு பள்ளத்தாக்கெல்லாம் இருந்துச்சு, சோதனை பரீட்சைலாம் கண்டிப்பா இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனா 3 priorities make church going a regular feature of our lives. சபை போகிறது, கூடி வருகிறது வந்து நம்முடைய அன்றாட ஒரு சுவாசமாக நம்ம மாற்றி அமைக்கணும். ஏன்? ஏன்னா இந்த சபையில தான் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார். அன்றாட மன்னா, வாரத்துக்கு ஏற்ற மன்னா, மாதத்துக்கு ஏற்ற மன்னா, இந்த சபையில தான் கத்து நம்மளை கண்ணீர் வடிக்க வைக்கிறார். பாரங்களை நம்ம இறக்கி வைக்கிறோம். புது பலத்தை பெற்று அந்த மண்டையை இருந்து சத்திரையை சந்திக்க சபை கூடி வருகிறது. Do you think that I was very active I was very like the forefront in church? No, I was always at the back. பின்னாடி இருக்கிறவங்க அது இது சாக்குன்னு சொல்லி பின்னாடியே உட்காந்துறாருங்க. ஓகே, முன்னாடி இருக்கிறவங்க ரொம்ப மேன்மே நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, hesitance, shyness, I was always behind. But even though I was behind, my friends,
I was always connected. I was behind, but always connected. Somehow I was connected. I was just sitting behind. Amazing. அந்த கோயில் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. கோயில் பிள்ளை, சபையினுடைய ஆசீர்வாதம், சபை பிரசனத்துல, தேவ பிரசனத்துல தங்கி இருக்கிறது, அவருடைய மேன்மைப்படுத்துறது, அப்படியே அந்த பிரசனத்துல இருக்கிறதே ஆசீர்வாதம். எல்லா விஷயத்தையும் நம்ம புரிகிறதுக்கு மேபி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா அந்த சபை கூடி வர்றது மட்டும் விட்டுறக்கூடாது. ஏன்னா அது உங்களை மட்டும் உருவாக்காது, உங்களுடைய சந்ததியை அப்படியே சரியா உருவாக்கும். இப்ப ஆண்டவரை பெற்றோர்கள் மூலமாக விதைத்த அந்த விதை மூலமாக அதனுடைய முக்கியத்துவம் எனக்கு தெரியுது. அந்த முக்கியத்துவம் தெரியுதுனால இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம அதை கற்றுக் கொடுக்க முடியுது. இட்ஸ் நாட் ஆட்டோமேட்டிக் ஃபார் அவர் ஃபேமிலி. நம்மளும் டீச் பண்றோம், கைட் பண்றோம், என்கரேஜ் பண்றோம், சோர்வான நேரத்துல தட்டி எழுப்புகிறோம். இட்ஸ் நாட் ஆட்டோமேட்டிக். இட் இன்வால்வ்ஸ் எஃபர்ட் அண்ட் ரிசால்வ். அந்த சபை கூடி வருகிறது நம்ம விட்டு விடுகிறார். ரெண்டாவது, immerse ourselves in the liturgy of the church. சபையினுடைய ஒழுங்கு முறைகளே நம்ம அப்படியே மூழ்கி இருக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நான் சபையினுடைய ஒழுங்க ஆராதனை பண்ண நான் சொல்லல. I'm not asking you to worship the liturgy. அப்படின்னா liturgyனா அந்த ஆர்டர், opening prayer, opening song, offertory song, confession prayer, absolution. உங்களுக்கு புரியாம இருந்தாலும் அந்த ஜெபங்களை நீங்க சொல்லணும். கேடிச்சா? உங்களுக்கு புரியாம இருந்தாலும் பிடிக்காம இருந்தாலும் ஜெபத்துல நீங்க கலந்து கொள்ளணும். liturgy of the church. ஏன்னா இந்த ஒழுங்கு வந்து வசனத்துல இருந்து வருகிறது. அப்ப நீங்க சோர்வா இருந்தாலும் அந்த ஜெபத்தை நீங்க வாசிக்கும் போது ஒரு ஜெப ஆவியானவர் உங்களை நடத்துகிறார். பாடும்போது கர்த்தர் உங்களை நடத்துகிறார். So the liturgy of the church is very important. ஒரு ஆங்கிலிக்கன் சபையில கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். இதனுடைய ஒழுங்குபாடுகளை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, நல்லது. பாரம்பரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வரும். ஏமேன்னு சொல்லுமா? I am not a modern person. I am a charismatic person. இந்த ஒழுங்குல கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்தலுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆனா அந்த ஒழுங்கின்படி நம்ம இருக்கணும். நேரத்துக்கு முன்பதாக வருகிறது, முட்டிக்கால் போடுகிறது, எழுப்புகிறது, வசனத்தை வாசிக்கிறது, மறு உத்தரவு கொடுக்கிறது. And you know what, church? பல சபைகளுக்கு நான் போகிறேன். ஆனா I really thank God for all of us. We really can hear the prayers. அந்த ஜெபம் ஏறெடுக்கும்போது நீங்களும் மறு உத்தரவு கொடுக்குறீங்க. Can really see that we are all participating in the prayers. அதுதான் ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசிக்கு ஒரு அழகு, ஒரு மேன்மை. அதுல நம்ம எல்லாரும் மூழ்கி அதுல நம்ம வளருவோமாக. Every one of us at different stageல நம்ம இருக்கிறோம். Immerse ourselves in the liturgy of the church. Thirdly, lastly, support the ministries of the church and the office of the pastor. Okay, சபையினுடைய ஊழியங்களுக்கு நீங்க வந்து உறுதுணையாக இருக்கணும், ஒரு சப்போர்ட்டா இருக்கணும். ஓகேயா? சபையினுடைய ஊழியங்களுக்கு எப்போதும் ஆல்வேஸ் சப்போர்ட்னு சொன்னா, உங்களோட ஊழியம் செய்ய நேரம் உங்களுக்கு இல்லாம இருந்தாலும் never mind, you can give words of encouragement. நீங்க ஜெபிக்கலாம், நீங்க ஆதரவு கொடுக்கலாம், மற்றவர்களை தட்டி எழுப்பலாம். எப்பொழுதும் ஒரு சப்போர்ட்டாகவே இருக்கணும். நீங்களும் நானும் சபையினுடைய தூண்களாக, அஸ்திபாரங்களாக, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஞானஸ்நானம் பெற்ற அழகான தெய்வ பக்தி கொண்ட விசுவாசிகளாக சபையினுடைய ஊழியங்களுக்கு நல்ல பங்கு நம்ம கொடுக்கணும். முடியாம இருந்தாலும் செய்யறவங்களுக்கு நம்ம தடையா இருந்துடக்கூடாது. Right? எல்லாரும் from the youngest to the oldest who are hearing this message, எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். Okay? ஊழியத்தை சப்போர்ட் பண்ணணும். And office of the pastor, I say office of the pastor na சபையினுக்கு கர்த்தர் தலைமைத்துவம் கொடுத்திருக்கிறார். When I say pastor, of course I am preaching. It's difficult to preach about my role, but பொதுவாவே நான் சொல்றேன், the office of a pastor. இந்த சபையில மட்டும் இல்லை, எந்த சபையில இருந்தாலும் ஒரு சபையினுடைய ஊழியன்னு சொன்னா I can tell you can be really very tough. கர்த்தருடைய அழைப்பு இல்லாம ஊழியத்துக்குள்ள வர முடியாது. நிறைய காரியங்களுக்கு சபையினுடைய ஊழியம் சொன்னா சில நேரத்துல அந்த போதகருடைய லென்ஸ்ல உங்களால பார்க்க முடியாது. ஆனா சப்போர்ட் பண்ணுங்க, அவரை என்கரேஜ் பண்ணுங்க. சில விஷயத்த நீங்க சொல்லணும்னா தனியா எடுத்து சொல்லுங்க. அதுக்கு வந்து ஒரு அதுதான் அது நல்ல ஒரு கிறிஸ்தவ கம்யூனிட்டியை உருவாக்கும். அந்த போதகர் நினைச்சிடக்கூடாது நான் தனியா இருக்கேன்னு நினைச்சிடக்கூடாது. என்னுடைய சக விசுவாசிகள் என்னோட இருக்கிறாங்க ஒரு உணர்வு வரணும். And I thank God for you guys, church. Praise the Lord. The percentage of people serving in this church is high. By then, I'm not saying it's not enough lah. It's still not enough, but the percentage is high. இதெல்லாம் ஈஸியா வரல. இதெல்லாம் விதைக்கிறது, அன்பை விதைக்கிறோம், என்கரேஜ் பண்றோம், வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்காம, honesty is all a lot of work.
சோ இந்த 3 காரியங்களை நம்முடைய மனதில் வைத்துக் கொண்டு இந்த நாள் இந்த ஞான ஸ்நானத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஞான ஸ்நானத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய அசைவானது, அந்த எண்ணெய் அபிஷேகம், அந்த எண்ணெய் ஆனந்த தைலத்தினுடைய எண்ணெய், அந்த சுகமளிக்கும் எண்ணெய், ஆறுதலின் எண்ணெய், பலத்தின் எண்ணெய் ஆவியானவர் மேல பொழிகிறதை உணர்வோமாக. ஆவியானவரே என்னை இந்த வாரம் முழுதுமாக நடத்துங்க சொல்லும் போது கர்த்தர் நம்மளை நித்தமும் நடத்தி செம்மையான, சரியான, நேர்மையான, ஊக்கமான பாதையிலே நம்மளை கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்பா, நம்முடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகள், Lord, I just pray for the oil. ஆரோனின் சிரசில் வழிந்தோடின அந்த தைலம் ஒவ்வொரு மேல, சிரசின் மேல இறங்கி பாதங்கள் வரைக்கும் அப்படியே வழிந்தோட நான் செபிக்கிறேன். தகுந்த அபிஷேகத்தை எண்ணெயும் தந்து நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்ற அளவுக்கு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்குமாறு வார்த்தை நல்ல நிலத்துல விழுந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதித்து உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நன்றியோடுமே துதித்து நாமத்தை நாங்கள் உயர்த்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா.